வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, எது ஞானம் என்ற 6வது பகுதி. எல்லாமே ஞானம்தான். எல்லாமே ஞானம் என்று சொன்னால், ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறை சார்ந்த ஞானம் என்று ஒன்று உண்டு. அந்த துறை சார்ந்த ஞானம் என்று சொல்லும்போது, இப்பொழுது அது சமுதாயத்தில் மக்கள் புரியும்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துறை சார்ந்த அறிவு என்று சொல்வார்கள். அப்படித்தானே நாம் நடைமுறை வாழ்க்கையில் பழகியிருக்கிறோம். இந்த துறை சார்ந்த அறிவை பெற்றவர், அந்த ஞானத்தை இவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறோம். இப்ப முனைவர் பட்டம் பெறுகிறார்கள். அவர் எந்த துறையில் அவர் முனைவர் பட்டம் பெற்றார் என்று சொல்லுகிறார்கள். அவர் பௌதீகத்தில் பெற்றாரா, ரசாயனத்தில் பெற்றாரா, கணிதத்தில் பெற்றாரா, தமிழில் பெற்றாரா, இலக்கியத்தில் பெற்றாரா, தத்துவங்களில் பெற்றாரா, எத்தனை வகை. அப்ப ஒவ்வொன்றிலும் அவர்கள் ஆழ்ந்த அறிவை கொண்டிருந்தால் அதையும் நாம் ஞானம் என்றுதான் சொல்கிறோம். அப்ப ஞானம் என்றால் அறிவு என்று இப்பொழுது புரிந்து கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சரி, இப்போ ஞானம் என்றால் அறிவு என்று சொன்னால், அந்த முழுமையான ஞானம் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட பயணம் என்பது நமது வாழ்க்கை என்று சொல்கிறோமே, அந்த ஞானம் என்பதும் அறிவுதானா என்றால், அதுவும் அறிவுதான், அங்கும் அறிவுதான். ஆனால் இதை வேறுபடுத்தி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அறிவு என்பதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எதை அறிவு என்று புரிந்து வைத்திருக்கிறோம், எது அறிவாக இருக்கிறது, அப்படி நாம் சிந்தித்து பார்க்கும்போது வேதாத்திரி மகரிஷி அவர்களது இந்த அறிவு சார்ந்த விளக்கம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. இந்த அறிவு என்பதற்கு வேறு எந்த ஆன்மீக விளக்கங்களிலும் இந்த அளவுக்கு தெளிவான விளக்கம் இருப்பதாக என் அறிவுக்கு படவில்லை, தெரியவில்லை. அந்த அளவுக்கு மகரிஷி அறிவு என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார். சரி, ஒரு இடத்தில் மகரிஷி என்ன சொல்றாரு? அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார்னு குரு வணக்க பாடல்ல சொல்லிடுறார். அவர் என்ன சொல்றார் மகரிஷி? நான் யார் என்பதை அறிய சிந்தனை செய்து ஆழ்ந்து ஒடுங்கி செல்லும் பொழுது, நான் யார் என்று அங்கு நாம் ஆய்வு செய்யும் போது, ஆத்ம விசாரணம் செய்து உள்ளே சென்றால் அங்க என்ன வருகிறது? அறிவேதான் தெய்வமாக இருக்கிறது என்று சொல்லி விடுகிறார். அப்ப மகரிஷியும் தாய்மானவருடைய தத்துவத்துக்கு தான் வரார். அறிவேதான் தெய்வம் என்று சொல்லிவிடுகிறார். சரி, அப்ப அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அறிவு என்று எதை சொல்லுகிறார் என்று இப்ப நமக்கு குழப்பம் வருது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே அறிவு தான். என்ன அறிவு? அதாவது பள்ளியில் கல்லூரியில் கற்ற கல்வி, அது கல்வி. அந்த கல்வியைத்தான் நாம் என்று அறிவு என்று எடுத்துக்கொள்கிறோம்.
அதன் பிறகு சமுதாயத்தில் மற்ற மனிதர்களோடு உறவுகளோடு பெற்ற அறிவு. இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? கற்ற அறிவு, பெற்ற அறிவு என்று இரண்டாக பிரிக்கிறோம். அப்ப கற்ற அறிவு ஒன்று, பெற்ற அறிவு ஒன்று. இந்த பெற்ற அறிவுலயே ரெண்டு வரும். ஒண்ணு பிறரிடமிருந்து பெற்ற அறிவு, இன்னொன்று நமது அனுபவத்தால் நாம் பெற்ற அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அந்த பெற்றறிவிலேயே ரெண்டு இருக்கும். கற்றறிவு அப்படிங்கிறது இது கல்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி. அப்ப இதைத்தான அறிவு என்று நாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். இப்போ இது எல்லாம் எப்படி சொல்லலாம்? இதை அறிவு என்று சொல்லலாமா என்று கேட்டால், அதை என்ன சொல்றாங்க? ஆங்கிலத்தில் நாலெட்ஜ் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். இதை நாலெட்ஜ். நாலெட்ஜ் என்ன? நாலெட்ஜுங்கிற அந்த வார்த்தையை நாம் பிரித்து உணர்ந்தோம் என்று சொன்னால், KNOW, நோ, LEDGE, லெட்ஜ். நோ அண்ட் லெட்ஜ். இப்ப அத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, நோயிங் அண்ட் லெக்சரிங் என்று சொல்லலாம். நோயிங் அண்ட் லெக்சரிங் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா, அதுதான் நாலெட்ஜ் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நோயிங் அண்ட் லெக்சரிங், அப்ப தெரிந்து கொள்வதும் அதை பதிவு செய்து கொள்வதும் என்பது என்பது நாலெட்ஜ். ஆனால் இது அறிவாகுமா என்றால் இது அறிவாகாது. அறிவு என்பதற்கு ஆங்கில வார்த்தையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஸ்டம்னு சொல்றாங்க, கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா தமிழிலே நாம் அறிவு என்று சொல்கிறோம். அதை மகரிஷி அவர்கள் பேரறிவு, சிற்றறிவு என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்போ பேரறிவு, சிற்றறிவு என்று சொல்லும்போது, பேரறிவு என்றால் பெரிய அறிவா என்றால் அப்படி அல்ல. பேரறிவு, சிற்றறிவு என்றால், சிற்றறிவு என்றால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னது? இந்த உலக பொருள்கள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த அறிவு அனைத்தும் சிற்றறிவு. இது எல்லாத்தையும் மொத்தமா வச்சுக்கலாம் நம்ம. அப்ப அது எல்லாமே சிற்றறிவு என்று வைத்துக் கொள்ளலாம். சரி. இப்போ நம்ம அறிவு பெரும்பாலும் இதை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. இப்ப பாருங்க, இது எல்லாமே சிற்றறிவுன்னு சொல்லிட்டார் இல்லையா? இந்த சிற்றறிவை கொண்டுதான் இப்பொழுது கல்லூரியில் முனைவர் பட்டம் வரை நாம் பட்டங்கள் பெறுகிறோம். அப்ப இது முழுவதுமே எதற்காக என்று சொன்னால், இங்கு புறத்தில் புற வாழ்வில் பொருளீட்டி உறவுகளோடு நாம் வாழ்வதற்கு. அப்ப முழுக்க 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 இப்ப நம்ம படிக்கக்கூடிய அந்த அறிவு என்பது முழுக்க முழுக்க சிற்றறிவு என்பதில் தான் வருகிறது. சரி. அப்ப அந்த சிற்றறிவு மூலமாக பெறக்கூடிய இந்த பொருளும் இந்த உறவுகளும் நிலையானதா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த இரண்டும் நிலையானதா என்று பார்த்தால், இது எதுவுமே நிலையில்லாதது. நிலையில்லாதது. நிலையில்லாததை நிலையானது என்று நினைக்கக்கூடிய இடம்தான் மாயை, மயக்கம் என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில எல்லாமே நிலையில்லாதது, மாற்றங்களுக்குட்பட்டது. மாற்றங்களுக்குட்பட்டதுன்னு சொல்றது கூட
மாற்றமே நிலையானதுன்னு சில பேர் சொல்லிடுறாங்க. இப்போ அது வேற மாதிரி என்ன சொல்லணும்னா, இது அழியக்கூடியது. இது நிலையானது அல்ல, அழியக்கூடியது, விலகக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இருக்கு பாருங்க. அதை உணர்ந்து கொள்வது என்பது எந்த அறிவு? இப்போ இந்த சிற்றறிவு என்பதுதான் இந்த முழுமையான அந்த பொருள் சார்ந்த, உறவு சார்ந்த, அதை அதற்காக என்னென்ன நாம் கற்றுக்கொள்கிறோம், என்னென்ன படித்திருக்கிறோம். இப்போ வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம். ரைட்டு. இப்போ மகரிஷியினுடைய தத்துவம், இன்னும் பைபிள் படிச்சிருக்கோம், ராமகிருஷ்ண தத்துவம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி மகான்களுடைய அத்தனை தத்துவங்களையும் படித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த படிச்சது முழுவதும் சிற்றறிவா, பேரறிவா என்றால் இவை அனைத்தும் சிற்றறிவு. சிற்றறிவு. அப்ப இந்த சிற்றறிவு தான் இவ்வளவு தத்துவங்களையும் என்ன பண்ணுது? படித்து வைத்திருக்கிறது. அப்ப எதுக்காக இதெல்லாம் படிச்சோம்? எதுக்காக இதெல்லாம் படிச்சோம்? இது எப்படி இவ்வளவு தத்துவத்தை நீங்க போய் சிற்றறிவுன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, நீங்க எதுக்காக வேதம் படிச்சீங்க? எதுக்காக இந்த தத்துவம் படிச்சீங்க? எதுக்காகப்பா இந்த வேதாத்திரியம் என்ற இந்த தத்துவத்தை படிக்கிறீங்க? இப்போ அவ்வளவும் இருக்கட்டும். எதுக்காக இப்ப இந்த 43 பேரும் உட்கார்ந்து எது ஞானம்ங்கிறத கேட்குறீங்க? நம்ம எதுக்காக கேட்கிறோம்? அப்படின்னு பார்த்தா, அ அந்த உயர்ந்த நிலையாகிய ஞானம் என்பதை அடைவதற்கு அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லிக்குவோம். சொல்லிக்குவோம். உண்மையாக என்னன்னு பாருங்க. எதுக்காக இதெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்கிறோம்? இன்னைக்கு தமிழ் ஆனந்த யோகத்துல எத்தனையோ தத்துவங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தவங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு ஆ அதாவது என்ன ஆன்சர் வரும்னா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைவதற்கு ஏதாவது நமக்கு வழி கிடைக்குமா? என்ற ஒரு தேடுதல்ல தான் இப்ப நாம இதெல்லாம் கேட்கிறோம். இது எல்லாமே படிக்கிறோம். இது எல்லாமே துன்பங்கள் குறைவதற்காக. அப்ப இந்த துன்பங்கள் குறையிறது, துன்பம் இருப்பது, துன்பம் குறைவது, துன்பம் விலகுவது, இது எல்லாமே இந்த பொருள்நிலை வாழ்க்கை தானே! இது எல்லாமே இந்த சிற்றறிவு சார்ந்தது தானே! ஆமாம். ஆக இவை எல்லாமே இந்த சிற்றறிவின் அடிப்படையில் தான் வரும். இந்த சிற்றறிவிலேயே இந்த துன்பத்தை உருவாக்கக்கூடிய மயக்க நிலை அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதிலேயே ஒரு விழிப்பு நிலை அறிவு வந்து அந்த துன்பத்தை மேலும் பெருக்கிக் கொள்ளாமலும், இருக்கக்கூடிய துன்பத்தை குறைக்கக்கூடியதும் ஆக, அதுக்குரிய அறிவை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளத்தான் இங்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுவே ஞானம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஞானம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால், நிச்சயமாக முடியாது. நிறைய வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு அது எல்லாத்தையும் பேசுறாரு ஒருத்தர். பெரிய பேச்சாளர். எத்தனை ஆ ஞானங்களை பெற்று பேசுகிறார் என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஞானம் அடைந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை. அவர் இத்தனையும் அவர் இந்த நாலெட்ஜ் முழுதும் அவரு வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு உபதேசி. ம். அப்ப இந்த தத்துவங்களை எல்லாம் விளக்கிச் சொல்லக்கூடிய ஒரு உபன்யாசம் செய்பவர். அற்புதமாக உபன்யாசம் செய்வார். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவரை ஞானி என்று சொல்ல முடியாது. அப்ப இப்ப மகரிஷி தத்துவம் எல்லாம் நான் வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல. காந்த தத்துவம், அதை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்ம வினை தத்துவம். இந்த 4ம்
கரைச்சு குடிச்சிட்டேன். அதாவது ஒரு ஒரு நுணுகிய அளவில் எது கேட்டாலும் நான் அதை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியும் என்று சொன்னால், அவர் ஞானம் அடைந்து விட்டார் என்று சொல்லலாமா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையாது. அப்படி இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இது தெரிந்து கொள்வது அல்ல. இதுவும் சிற்றறிவின் அடிப்படையில் தான் சேரும். இதுவும் சிற்றறிவுதான். இது தெரிந்து கொண்டவர் எப்படி வாழ்வார் என்று சொன்னால், துன்பங்கள் குறைவாக அவர் வாழ்க்கையில் இருக்கும். துன்பங்களை குறைத்துக் கொண்டு வாழ்வார். இன்னும் சொல்ல போனோம்னா என்ன சொல்வார்னா, துன்பத்தை குறைக்கிறதுங்கிறது கூட இல்லை. துன்பத்தை பெருக்காமல் வாழக்கூடிய ஒரு விழிப்பு நிலையில வாழ்வார்னு அர்த்தம். விழிப்பு நிலையில் வாழ்வார். இந்த விழிப்பு நிலையில வாழ்றது அப்படிங்கிறது சிற்றறிவு தான். விழிப்பு நிலை இருப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அங்கதான் பேரறிவு. அந்த பேரறிவு என்று சொல்லும்போது அங்கு நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னா செய்வதற்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்றதா? இல்ல. செய்வதற்கு தேவையும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எதை செய்து நான் முடிவாக எதை உணர வேண்டும் என்று நான் முயற்சித்துக் கொண்டிருந்தேனோ அதை எதுவும் செய்யாமலேயே உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நிலை வருது பாருங்க. அங்கதான் பேரறிவை தவிர நாம் இது எல்லாத்தையும் படிச்சு இதெல்லாத்தையும் நாம தெரிந்து வைக்கக்கூடியது எல்லாமே அதாவது குப்பைகள் தான். ஆனா ஒண்ணு என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற குப்பைகளை பார்க்கும்போது இந்த குப்பைகள் ரொம்ப நல்ல குப்பைகள் என்று சொல்லலாம். அப்படிதான் நம்ம சொல்றோம். இதுவும் ஒரு குப்பை தான். மனதில் இவைகள் அனைத்தும் ஒரு குப்பையாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த குப்பை நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா, இது வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்த புறத்தில் நாம் தெரிந்து கொண்ட இந்த குப்பைகள் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு உதவும். அகத்தில் உள்ள குப்பைகள் அகலும் வரை இந்த குப்பைகள் நமக்கு பயன்பாடாக இருக்கும். அப்ப பாருங்க, அகத்தில் குப்பைகளை கூட்டக்கூடிய புறக்குப்பைகளும் இருக்கிறது. அகத்தில் குப்பைகளை அழிக்கக்கூடிய புறக்குப்பைகளும் இருக்கிறது. இது ரொம்ப குப்பைன்னு சொல்லிட்டோம்னு ரொம்ப சங்கடப்படாதீங்க. எல்லா மகான்களும் அதான் சொல்றாங்க. கடைசியில நீ தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களையும் நீ உன்னிடமிருந்து விட்டுவிட்டால் தான் ஞானம் என்று சொல்கிறார். கடைசி நிலையில் விட வேண்டியது என்று சொல்றோமே, கடைசியில என்ன பண்ணணும்? இதையும் விட்டுறணும். சார் முதல்லயே இந்த தத்துவத்தை கடைசியா இந்த தத்துவங்களை எல்லாம் விடணும்னு சொல்றீங்களே, முதல்ல இந்த தத்துவத்தை விட்டுட்டோம்னா ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா, அதுதான் அவர் அறிவியலும். முதல்ல இதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த அகக்குப்பை இன்னும் மேலும் அதிகமாகிறதுக்கான செயலை செய்வோம். அது தூய்மையே அடையாது. இன்னும் துன்பத்தின் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவோம். அப்ப எதை முதலில் விட வேண்டும், எதை கடைசியில் விட வேண்டும் என்ற ஒரு இயற்கை நியதி இருக்கிறது. இந்த தத்துவ குப்பைகள் அந்த தூய்மை நடக்கும் வரை இவை நம்மிடம் இருக்க வேண்டும். அதன் பிறகு இதுவும் தேவையில்லை. இப்போ நீ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு மாடியில மேலே ஏறணும். அந்த மாடி என்பதுதான் ஞான வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாடியை ஞான வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க ஞானம் அடைதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டும். மாடிக்கு செல்ல வேண்டும். சரி, திரும்பி வரணுமா? மாடிக்கு போயிட்டு திரும்பி வரணுமா? ஞானம் அடைந்த பிறகு திரும்பவும் அஞ்ஞானம் என்ற நிலைக்கு வரணுமா? நிறைய பேரு
அது என்னன்னு போய் பார்த்துட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் இருக்கலாம். அதை போய் பார்த்துட்டு இங்க வரணும் அப்படிங்கிறது. மிக 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 பெருமை படைத்தவர்கள் அவர்கள். எதுக்குயா வரணும் திருப்பி? அந்த ஞானம் என்பதை உணர்ந்து திரும்பி இங்க வரணும்னு சொல்லி எதுக்கு? இங்க வந்து பெருமை அடித்துக் கொள்வதற்காக. நான் அந்த ஞானம் என்ற நிலையை அடைஞ்ச நாங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி இருந்துச்சு அந்த உணர்வு தெரியுமா? அப்படின்னு இங்க வந்து சொல்றதுக்கு. இப்ப நம்ம சாதாரண மக்களினுடைய அடிப்படையிலே பேசுவோமே, அந்த சொர்க்கத்துக்கு உங்கள கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்க. சொர்க்கம் நரகம்னா ஒண்ணும் இல்ல. இப்ப சொர்க்கம்னு ஒரு கற்பனையா வச்சுக்குவோம். சொர்க்கத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு. ரைட்டு. வாங்க உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போறோம். ஒரு ட்ரிப்பு கூட்டு போறோம். எதுக்கு? சொர்க்கத்துக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டு போறோம். அப்படின்னு வச்சுக்கங்க. ட்ரிப்பு கூட்டிட்டு போறதுன்னா, அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் வந்துறது. அதுக்கு பேரு தானே ட்ரிப்பு. இப்ப நம்ம கேட்கிறோம். வாங்க உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போறோம். ஆனா, நோ ரிட்டர்ன் டிக்கெட். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா, அங்கேயே இருக்கணும். இங்க திரும்பி எல்லாம் வர முடியாது. அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்க. இப்போ நீங்க அதான் சொர்க்கத்துக்கு தானே கூட்டு போறீங்க. அப்புறம் எதுக்கு நான் திரும்பி வரணும்? நான் அங்கேயே இருந்துக்கோன்ல. அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்படியே நீங்க உள்ள அப்படியே உங்க ஆழ் மனதுல அப்படியே கேட்டு பாருங்க. இப்ப வந்து நாம வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட்டு போறோம். திரும்பி வர்றதில்ல. எத்தன பேர் ரெடி? அப்படின்னு இப்ப 45 பேர கேட்டா, இந்தா ஒருத்தர் போயிட்டாரு. ஐயோ! சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னோனே ஒருத்தர் வெளிய போயிட்டார். 44 பேர் ஆயிடுச்சு. எல்லா பேரும் என்ன செய்வோம்னா, அங்க போயிட்டு அத அனுபவிச்சுட்டு, அத எப்படி இருந்துச்சுன்னு வந்து இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லணும். சொல்லி நம்மள சுத்தி இருக்கவன்லாம் நம்மள பார்த்து என்ன பண்ணணும்? பொறாமைப்பட வேண்டும். அப்படிதாங்க கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. அப்ப போயிட்டு திரும்பி வரணும். அப்படின்னு. அத இங்க வந்து சொல்லணும் அப்படின்னு. இதுபோல் தான் ஞானம் அடைந்தவர்கள், நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்வதும் இப்படித்தான், இப்படித்தான். அதனால தான் சொல்லுவாங்க, மகான்கள் சொல்லுவாங்க, நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொன்னால், அவர் அடையவில்லை என்பது பொருள் என்று சொல்வார்கள். அப்ப இப்போ அங்க அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு ஏன்னா இல்ல திரும்பி இங்க வர வேண்டியது இல்லை. திரும்பி இங்க வர வேண்டியது இல்லை. ஏன்? அப்படின்னா, அத என்னமோ ஒரு பெரிய அங்க சொர்க்கம், அது ஒரு இடம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, போயிட்டு திரும்பி வர்றதுங்கிற மாரி இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. அது ஒரு உணர்வு. அந்த ஞானம் என்பது ஒரு உணர்வு, உணர்வு. அந்த உணர்வுக்கு போன பிறகு இந்த உணர்வுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை என்று சொன்னால், அது என்னங்க அப்படி உணர்வு? அப்படின்னா, நம்ம சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே மாரி சொல்லிக்கலாம். ஒண்ணுமே இல்லங்க. அங்க இருக்கக்கூடிய உணர்வு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அங்க துன்பமே இல்லங்க. இங்க வந்து இன்பம், துன்பம் கலந்து இருக்கும். அங்க துன்பம் என்பதே இல்லை, இல்லை. அவ்வளோதான். அப்ப திரும்பி வரணுமா? திரும்பி வரணுமா? இப்ப நீங்க நான் அங்க 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 துன்பமே இல்ல. அப்படியே மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருந்துச்சு. அப்படின்னு நீங்க இங்க வந்து சொல்லணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு 50 பேர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா, 50 பேரும் உங்கள பார்த்து அப்படியே பொறாமப்படுவான் பாருங்க. அன்னைக்கு நைட்டே நீங்க காய்ச்சல்ல படுத்துருவீங்க. துன்பம் வந்துரும். முடிஞ்சு போச்சு. அப்ப இதுதான் நிலை. அப்ப அந்த ஒரு நிலையை அடைவதற்கு அப்படிங்கும்போது, இப்ப என்ன பண்றோம்? இங்க இந்த தத்துவங்கள் முழுவதும் இந்த சிற்றறிவினால் நாம் கற்று வைத்திருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் அனைத்தும் எதுக்குன்னா, அந்த துன்பத்துக்கான காரணங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த காரணத்தை தூய்மை செய்வதற்காகத்தான் இந்த தத்துவங்கள். இந்த தத்துவ குப்பைகள்னு சொன்னோமே, இது எல்லாமே அதுதான். அப்ப துன்பத்துக்கான காரணங்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்குவதற்கு தானே இந்த தத்துவம் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த தத்துவம் எதுக்கு? எதுக்கு? நீங்க வந்து கேட்கலாம். மீண்டும் அந்த
துன்பம் வருவதற்கான செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு இந்த தத்துவம் வேணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? கேள்வி வரும். மனசுக்குள்ள நிறைய கேள்வி வரும். வரணும் இல்ல, வரணும். அப்படி ஒரு கேள்வி வரணும். நம்ம இருக்கிறதெல்லாம் துன்பம், அதாவது வரக்கூடிய அதெல்லாத்தையும் தூய்மை செஞ்சுட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தா தானே நம்ம துன்பம் வருவதற்கான செயலை செய்யாம இருப்போம். இத போய் நீங்க குப்பைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம். நல்லா பாருங்க. நாம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம தமிழானந்த யோகத்துல இந்த கர்ம வினை பதிவுகளை பற்றிய தெளிவான விளக்கத்தை அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா அதுல ஒரு தெளிவு வேணும். மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நம்மிடம் இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இது சாதாரணமா நீங்க மக்கள்கிட்டயே கேட்கலாம். என்னப்பா இப்படி ஒரு கெட்ட எண்ணமா வருது? எனக்கும் கெட்ட எண்ணம் வருதுங்க. இது எங்க இருந்துப்பா வருது? ஏன்பா வருது? அதாங்க தெரியல. அது ஏன் எனக்கு மட்டும் அந்த கெட்ட எண்ணம் வருது? அது எங்க இருந்து வருது? எது கெட்ட எண்ணமா வருகிறது? இதை சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது அப்படிதான் வரும். அது இயற்கை. அத அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அத அப்படியே விட்டுறலாம்னு வச்சுக்குங்க. அது எவ்வளவு நாளைக்கு விட்டுக்கிட்டே இருப்பீங்க? அது வந்துகிட்டே இருக்கும், விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, எப்பதான் அது வராம நிற்கிறது? அது அப்படித்தான் வரும். அதை அப்படியே விட்டு விடுங்கள். அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் என்று ஒரு ஆசிரியர் சொல்றார். இப்ப என்ன சொல்றாரு அவரு? ஞானம் என்றால் என்ன என்று அவரு ஒரு புரிதல் என்ன சொல்றாங்கன்னா, அகத்தை அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது. அகத்தைங்கிறது கூட மனதை அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது. அகத்தை நாம் அகத்தில் சரி செய்ய முடியாது. அதை அப்படியே விட்டு விடுங்கள். புறத்தில் செய்யக்கூடிய செயலை மட்டும் செய்யுங்கள். அப்ப அகத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றார். சரி, அகத்தை அகத்தில் சரி செய்ய முடியாது என்பது சரி. சரி செய்ய முடியாது என்பது சரி. இப்போ அகத்தை சரி செய்ய வேண்டிய காரணம் ஏன் வந்துச்சு? ஏன் சரி செய்யணும்? கெட்ட எண்ணங்கள் வருது. அது மட்டும் இல்ல, ஒரு கவலையை அளிக்கக்கூடிய எண்ணங்கள் வருது. ஒரு அவமானப்பட்ட எண்ணங்கள் வந்து நம்ம மனதை அலக்களிக்கக்கூடிய எண்ணங்கள் வருது. இப்போ அத நம்ம மாத்தணும்னா முடியாது. அதானே அவர் சொல்ல வர்றாரு. ரைட். இப்போ அத நீ மாத்த முடியாதுங்கிறது சரிதான். ஆனா அது ஏன் வருது? எங்கிருந்து வருது? எது அப்படி எண்ணமாக வருகிறது? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப அவங்களே சொல்லுவாங்க. அந்த தாட் அண்ட் திங்கிங்ன்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொல்லுவாங்க. எண்ணங்கள் என்ன? சிந்தனைகள் என்ன? இத நம்ம நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. எண்ணங்கள் என்பது இயல்பாக தோன்றுவது. நாமாக எண்ணுவதும் உண்டு, அதுவாக வர்றதும் உண்டு. அந்த எண்ணங்களை நாம் சிந்தனையாக மாற்றுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எண்ணம் இல்லாமல் சிந்தனை இல்லை. எண்ணம் தான் சிந்தனையாக மாறும். சரி. அந்த எண்ணம் என்பது தானாக வருகிறது என்று சொல்கிறோமே. அது தானாக வருகிறது என்றால் எங்கிருந்து வருகிறது? ஏன் வருகிறது? அது இயற்கை அப்படி சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லிடவே கூடாது. இயற்கையிலிருந்து எண்ணம் வருகிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக நல்ல எண்ணங்களாக மட்டுமே இருக்கும். அன்பும் கருணையும் அடிப்படையில் தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் தான் இயற்கையில் வரக்கூடிய எண்ணங்கள். கெட்ட எண்ணங்கள், நம்மை அலக்களிக்கக்கூடிய எண்ணங்கள், நம்மளை துன்புறுத்தக்கூடிய எண்ணங்கள், நம்மை பயமுறுத்தக்கூடிய எண்ணங்கள், நம்மை கவலையில் ஆழ்த்தக்கூடிய எண்ணங்கள், இது எல்லாமே இயற்கையில் இல்லை. இயற்கை நமக்கு பயத்தை கொடுக்காது, கவலையை கொடுக்காது, துன்பத்தை கொடுக்காது. இது எதையுமே இயற்கை கொடுப்பதில்லை. அப்ப இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், அத அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அத போய் அங்க மாத்த முடியாது. ஆனால்
அது வருவதற்கு காரணமாக இருந்த செயலை நாம் தான் செய்திருக்கிறோம் என்ற ஒரு ஞானம் நமக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் வேதாத்திரியத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தெளிவாக கொடுப்பதில்லை. நம்ம ஆசிரியர்கள் தெளிவாக கொடுப்பதில்லை. இப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, இப்போ இந்த இடத்துல நாம் புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் தான் அகத்தின் தூய்மையை கெடுக்கிறது. அகத்தின் தூய்மையை கெடுக்கிறது என்று சொன்னால் அதுதான் அந்த கர்மவினை பதிவாக அங்க பதிவாகி விடுகிறது. அதான் தூய்மை கெட்டிருக்குன்னு அர்த்தம். அவ்வாறு நாம் செய்த செயலினுடைய பதிவு இருக்கு பாருங்க, அதுதான் எண்ணமாக வருகிறதே தவிர, கெட்ட எண்ணமாக வர்றதோ இந்த மாதிரி நம்மளை அலக்களிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நாம் ஏற்கனவே புறத்தில் செய்து பதிந்து வைத்த எண்ணங்கள், பதிவுகள், அவைதான் அப்படி வருகிறது. அது இல்லாம எல்லாம் வரவே வராதுங்க, வரவே வராது. அப்ப ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் மகரிஷி சொல்லுவாங்க, அந்த எண்ணம் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்தால்தான் அது எண்ணமாக வரும். அது அவரவருடைய அனுபவம், அவருடைய மூதாதையருடைய அனுபவம், இவைகள் தான் எண்ணமாக வரும். அப்ப அந்த எண்ணங்கள் வருவதற்கு மூல காரணம் நாம் அகத்துல போய் நாம எதையும் கெடுக்கல, ஆனால் புறத்தில் நாம் செய்த அந்த தீய செயல்கள் அகத்தின் தூய்மையை கெடுக்கிறது. அப்ப அகத்துக்குள்ள நம்ம ஒண்ணுமே பண்ணலைனாலும் புறத்தில் செய்யக்கூடிய செயல் அகத்துக்குள்ள ஏதோ ஒன்றை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப புறத்தில் செய்யக்கூடிய செயல் அகத்தை கெடுக்கிறது என்று சொன்னால், புறத்தில் செய்யக்கூடிய செயல் அகத்தை தூய்மையும் செய்யும் அல்லவா? செய்யணும்ல. புறத்துல ஒரு செயல் செய்யறோம், அது அகத்தின் தூய்மையை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க. இப்போ அதே புறத்துல ஒரு செயலை செஞ்சு அகத்தின் தூய்மையை என்ன பண்ணலாம்? தூய்மை செய்யலாம்ல, முடியும்ல. ரெண்டுமே புறத்தில் தான் இருக்கிறது. அப்ப நம்ம புறத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆமாம். ஆனா இப்போ நம்ம செஞ்சதுதான் இப்படி வருதுன்னு தெரிஞ்சதுன்னா, புறத்தில் மீண்டும் அப்படி கெட்ட எண்ணங்களோ, நம்மை அலக்களிக்கக்கூடிய எண்ணங்களோ வருவதற்கு உரிய செயலை முதலில் செய்யாமல் நிறுத்த வேண்டும். இதுதாங்க வேதாத்திரிய ஞானத்துல ரொம்ப 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 உச்சகட்டமான ஞானம். இது தெரியாம ஞானத்தின் பாதையிலேயே பயணிக்க முடியாது. இப்ப நம்மலாம் ஞானத்தின் பாதைக்கு, நம்ம அந்த உண்மையான ஞானத்தின் பாதைக்கு போகணுங்கிறதுக்கான முயற்சியில தான் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம், நம்ம தடமாறி சென்று இருக்கிறோம், அதுல இருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் திரும்பி வருவதற்கான ஒரு பயிற்சி களம் தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம அந்த இடத்துக்கே வரல. அப்ப அதை செய்ய மாட்டோம். எப்ப அந்த இடத்துக்கு வர்றோம் தெரியுமா? எப்ப அந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னா, எப்பொழுது நம் மக்கள் துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்தி விட்டார்களோ. துன்பம் போக்கும் செயல் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலாம். துன்பம் கொடுக்கும் செயலை நாம் நிறுத்தி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம் அந்த சரியான பாதைக்குள் வந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அந்த பாதைக்கு வந்துட்டோம்னா உங்களால என்ன பண்ண முடியாது? துன்பம் கொடுக்கும் செயலை செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவ்வளவுதான். சரி. அப்ப இந்த அடிப்படையில இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இப்ப நம்ம எங்க இருந்து இப்ப இதெல்லாம் வந்தோம் அப்படின்னம்னா, இந்த தத்துவ குப்பைகள்னு சொல்றோமே, இது கடைசியாக தேவையில்லைன்னு சொன்னோம். எப்ப அகத்தில் தூய்மை நடந்து விட்டால். அகத்தூய்மை என்பதும் புறச்செயல்களால் நடக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புறச்செயல்கள் ஒன்று அகத்தின் தூய்மையை கெடுக்கும், அல்லது அகத்தை தூய்மை செய்யும். இந்த ரெண்டு தாங்க அதுக்குரிய விளைவு. இந்த செயல் விளைவு தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த செயல் விளைவு தத்துவத்தை இப்படி புரிஞ்சுக்கங்க. செயல் செய்யறது புறத்துல, அந்த செயல்
ஒன்று அகத்தின் தூய்மையை கெடுக்கும், அல்லது அகத்தின் தூய்மையை செய்யும். ஒன்று தூய்மையை எடுக்கும் அல்லது தூய்மை செய்யும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்ப இந்த ரெண்டு தான் நடக்குது நடக்குது. சரி, இப்ப அகம் தூய்மை ஆயிடுச்சின்னு வச்சுக்கணும். தூய்மையாகிறது தானே இந்த தத்துவம் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அகம் தூய்மையாகி விட்டது என்று சொன்னால் அங்கு கெட்ட எண்ணங்கள் எழுவதற்கான வாய்ப்பு என்பது குறைஞ்சிருதா? குறைஞ்சிருமா? குறைஞ்சிரும். அப்ப அப்புறம் இந்த தத்துவம் எதுக்கு? அப்ப கடைசியாக இந்த தத்துவத்தையும் நாம என்ன பண்ணணும்? தூக்கி வெளியே போட்டுறணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா? இந்த தத்துவம் எல்லாம் இருக்கிறது. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாரு, ஓரளவுக்கு கர்ம வினையெல்லாம் குறைச்சிருப்பாரு, ஓரளவுக்கு இருக்கும்னு வச்சுக்க, கொஞ்சம் இருக்கும்னு வச்சுங்க. இப்போ அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை சார்ந்த துன்பம் அவருக்கு வராது. ஆனால் இந்த தத்துவங்களை எல்லாம் அவர் என்ன கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? நான் இவ்வளவு தத்துவத்தை இப்படி கரைச்சி குடிச்சு அத்தனையும் பேசக்கூடிய ஆள் நானாதான் இருக்கிறேன் என்று அவரு ஒரு பெருமையாக சொல்றாரு பாருங்க. அந்த சொல்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் இருக்கே, அந்த ஒரு தன்முனைப்பு, அதனால் வரக்கூடிய துன்பம், அதுல போய் மயங்கி சிக்கிக்குவார். நிறைய பேர் கடைசியில இதுல போய் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. வேதாத்திரியத்தின் இந்த தத்துவத்தை என்னைய தவிர வேற யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சது. நாம எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் கீழே வந்துருவோம். இந்த சோதனையைத்தான் ரொம்ப பக்குவ நிலை அடைந்தவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் வெளிப்பாக இருக்கணும் என்று சொல்லுவாங்க. இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த பரமபத விளையாட்டுல அந்த பெரிய பாம்பு கடிச்சுவிடும். கடிச்சு 2ஆம் நம்பர்ல கொண்டு வந்து இறக்கி விட்டு, அந்த பெரிய பாம்பு கடிக்காம தப்பிச்சு போறது யாரு அப்படின்னா, நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவன் பாருங்க. அவன் இங்க இருந்து ஏணியில ஏறி 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 போவான். கடைசியில அந்த பெரிய பாம்பு கடிச்சு கீழே வந்துடுவான். அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன பாம்பு கடிக்கும், கீழே வரும், அப்புறம் வரும், போவான், சின்ன ஏணியில் ஏறுவான், சின்ன பாம்பு கடிக்கும், ஏறுவான், இப்படி கீழே வந்து 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 ஏறிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா அங்க போகும்போது அந்த பெரிய பாம்புக்கு முன்னாடி நீங்க 2 போட்டா பெரிய பாம்பு கடிச்சிடும், இவன் 3 போட்டு தாண்டிடுவான், முடிஞ்சு. கேட்டீங்களா? அப்படி போயிடும். அப்ப இந்த பரமபத விளையாட்டுங்கிறது ரொம்ப அற்புதமான விளையாட்டு. அது ஒரு பெரிய ஒரு 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 ஆன்மீக விளையாட்டு. அதை நம்ம விளையாட்டை விளையாடக்கூடாது. ரொம்ப அற்புதமான விளையாட்டு. நமக்கு நாமே தற்சோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில அந்த விளையாட்டை அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய செயல் விளை தத்துவமே சொல்ல முடியும். அடிக்கடி பாம்பு கடிச்சுக்கிட்டே இருக்கு, கீழே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதன் மூலமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு அப்பப்ப சின்ன சின்ன துன்பங்கள் வந்து 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 என்னுடைய கர்ம விலகி கொண்டிருக்கிறது, எனது கர்மையம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நல்லதுதானே நடக்குது, நல்லதுதான் நடக்குது. நீங்க நல்லா பாருங்க, அவருக்கெல்லாம் துன்பமே இல்லை, எனக்கு துன்பமா வருது. என்ன வருது துன்பம்? சின்ன சின்ன துன்பம் வருது, சின்ன சின்ன துன்பம் வருது, சின்ன சின்ன பாம்பா கடிக்குது. ரைட். தூய்மை படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். ரைட்டா? அப்ப இது எல்லாமே கடிக்காம அப்படியே மேல போயிடுவாரு, அந்த பெரிய பாம்பு கடிச்சு வந்துடும். அப்ப என்ன ஆகுது? இந்த தத்துவங்களை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்ற அகங்காரம் இருக்கிறது, அது கடிச்சுடும். அப்ப கடைசியில அதையும் தூக்கி போடு அப்படிங்கிறார். என்னுடையது என்று எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப இது எல்லாமே நாம இங்கு பெற்றது, இங்கு படிச்சது, இந்த புற வாழ்க்கையில் இந்த உலக ஞானத்திலிருந்து எடுத்து, அது எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த பேரறிவாகிய ஞானம் என்ற ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பேரறிவு என்ற ஒரு நிலை
சிற்றறிவு என்ற நிலை. இந்த சிற்றறிவு தான் இவ்வளவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இதுல இந்த 6வது அறிவுன்னு சொல்றோமே, இது என்ன சார்? 6வது அறிவுட்ட எங்க போய் நம்ம வச்சுக்கிறது? இந்த 6வது அறிவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மகரிஷி சொல்றபடி தத்துவத்துல எப்படி பார்க்கணும்னா, 6வது அறிவின் ஒரு முனை சிற்றறிவாக இருக்கிறது. 6வது அறிவின் மறுமுனை பேரறிவாக இருக்கிறது. இது மகரிஷி ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு. மனதின் மறுமுனை தெய்வம் அப்படின்னு சொல்லிப்பாரு. என்ன மனதின் மறுமுனையே தெய்வம் அப்படின்னா, பாருங்க, அது சும்மா சாதாரணமா விளங்கிக்கலாம். விஞ்ஞானபூர்வமா விளங்கிக்கணும்னா என்னன்னா, மனதின் மறுமுனை தெய்வம்ங்கிறது விளங்கணும்னா விஞ்ஞானபூர்வமா எப்படி சொல்றது? மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி தெரியணும். மேக்சிமம் 40 வரைக்கும் போகும். 40க்கு மேல போச்சுன்னா, அங்க மனம் என்பது இருக்க உயிரே வந்து உடலை விட்டு வெளியேறிவிடும். உயிர் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அங்கு மனம் என்பது இல்லை. உடலில் உயிர் இருக்கும்போது மட்டும்தான் மனம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது 40 தாண்டிச்சுன்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும்? உடம்புல இருந்து உயிரே வெளியே போயிடும். அப்ப மனதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன? 40. 40 மேக்சிமம் 40. இதுதான் பீட்டா வேவ்னு சொல்றோம். சரி. இந்த 40ங்கிறது ஒரு முனை. இது என்ன? உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய மனம். இப்ப இதை நம்ம என்ன பண்றோம்? ஆல்பா நிலைன்னு நம்ம கொண்டு வரோம். அதுக்கு தானே ஆக்னி தவம் பண்றது. அதாவது 14ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே பீட்டா வேவ்னு சொல்லிடுறோம். 14க்கு கீழே வந்தா ஆல்பா வேவ்னு சொல்றோம். 8 வரைக்கும். சரி. அப்புறம் 3 to 7ங்கிறது தீட்டா வேவ்னு சொல்றோம். 1 to 3ங்கிறது டெல்டா வேவ் அப்படின்னு சொல்றோம். சரி. 1 to 3. அப்ப 0ங்கிறது என்ன? 0ங்கிறது என்ன? அங்க அலையே இல்லை. அதானே? அந்த அலையே இல்லை. அலையற்ற நிலை. அப்ப அந்த அலை இல்லைன்னா அது என்னது? நிலை. நிலை. அப்ப 0. 0 என்பது நிலை. அதுதான் இறைநிலை. இப்போ மனதின் இன்னொரு ஒரு முனை 40 ஃப்ரீக்குவன்சி. மறுமுனை என்ன? என்னாச்சு? மறுமுனை நம்ம 1ன்னு சொல்லுவோம். சாதாரணமா. மறுமுனை 1ன்னு சொல்லுவோம். ஆமா, 1 தான். இன்னொரு மறுமுனை என்பது 1 தான். அந்த 1ங்கிற இடம் அந்த பேரறிவோடு இணைப்பு பெற்றிருக்கிறதா இல்லையா? இணைப்பு பெற்றிருக்கிறது. நிறைய பேர் இந்த துரியாதீத தவம் செய்யும்போது கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சூரியனிலிருந்து நாற்புறமும் விரிந்து சக்திகளம் சொல்லுவாங்க. சக்திகளம் எது வரைக்கும் போறோம்? பிரபஞ்ச எல்லை வரைக்கும் போறோம். சரி. பிரபஞ்ச எல்லைக்கு போன பிறகு சிவகண தவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க அவங்க? அந்த சக்தி களத்தை தாண்டி விரிந்து செல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி எங்கெங்க விரிஞ்சு போவீங்க? சக்திகளம், பிரபஞ்ச எல்லை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? சுத்தவெளி. எல்லையற்ற பரவலி. இப்ப என்ன பண்றீங்க? அதுல விரிஞ்சு உள்ள போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு படத்துல யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, தொப்புக்கிட்டீன்னு குதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீங்க பிரபஞ்ச எல்லையிலேருந்து அந்த சுத்தவெளியில உள்ள குதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. 0. நீங்க எப்ப அந்த 0க்கு போயிட்டீங்களோ அப்புறம் என்ன பண்ண முடியாது? திரும்பி எல்லாம் வர முடியாது. நீங்க அப்படியே அப்படி இறைநிலையில உள்ள போய் அப்படியே சுத்தவெளிக்குள்ள சுத்தவெளியோடு சுத்தவெளியாக மாறிவிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி மாறிட்டீங்களா? சரி. பேராசிரியர் என்ன சொல்றார்? தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தூய வெளியாகிய சுத்த வெளியிலிருந்து மெதுவாக சுருங்கி மீண்டும் சக்திகளம் அப்படின்னு ஒண்ணு என்னாச்சு? அந்த எல்லையில இருக்கவன்லாம் உள்ள வந்துருவான் சக்திகளத்துக்குள்ள. இங்க உள்ள குதிச்சுனா என்ன ஆவன்? வெளியில வர முடியாது. எப்படி? நீங்க 0க்கு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நிறைய பேர் அப்படியே நம்ம 0வா போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இல்லை. ஆனா அந்த 1 என்றதன் அடுத்த நிலை 0 தான். இப்ப மனதின் மறுமுனை என்பது 0 தான். 0 தான். 1, அதாவது ஒரு முனை இயக்கம், மறுமுனை இயக்கமற்றது. அவ்வளவுதான். இயக்கமற்றதுதான்
இயங்குகிறது. இயங்கும் போது அலை. இயக்கத்தின் மறுமுனை நிலை. நிலைதான் அலையாக வந்தது. அப்ப இந்த மறுமுனை நிலை. அதுதான் அறிவாகிய தெய்வம் சொல்றாரு. ஆனா நாம பிராக்டிக்கலா அந்த ஒண்ணுங்கிற ஃப்ரீக்குவன்சிக்கு தான் நம்ம போய் நிக்கிறோமே தவிர, அந்த பிரபஞ்ச எல்லையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பிரபஞ்ச எல்லையிலிருந்து அந்த சுத்த வெளியோடு இணைந்து நிற்பது தாங்க சிவகலத்தவம். அதாவது இறைவெளியோடு இணைப்பு பெறுகிறோம். அவ்வளவுதான். இணைஞ்சு நிக்கிறோம். நீ பாட்டு உள்ள போயிடக்கூடாது. இப்போ மெரினா பீச் போறீங்க, கடலுக்கு போறீங்க. கடல்ல போய் கடல் தண்ணிக்குள்ள நிக்கணும். தண்ணியோட இணைந்து நிக்கணும். எவ்வளவு போவீங்க? ஒரு முழங்கால் தண்ணியில போய் நின்றுறீங்க. இப்போ நீங்க கடலுக்குள்ள இருக்கீங்களா? கடலோடு இணைப்பு பெற்றிருக்கிறீர்களா? அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். நான் கடலோடு இணைந்து நிற்கிறேன். அதானே? இணைந்து நிற்கிறேன். கடலுக்குள்ள போயிட்டீங்களா? இல்ல. கடலுக்கு நமக்கு இணைப்பு இருக்கா? இருக்கு. முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குல்ல. நம்ம தண்ணியில இணைஞ்சுதானே இருக்கிறோம். எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? நம்ம கரைக்கு வந்துடலாம். ஆனா உள்ள போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதுபோல நாம அந்த 1 to 3ங்கிற டெல்டா வேவ்ல நின்று அந்த 1ல இருக்கும்போது அந்த 0வோடு இணைப்பு பெறுகிறோம். அந்த இணைப்பு தாங்க சிவகலத்தவம். இவாட்டு எல்லாரும் சொல்றாங்கன்னு அப்படியே சுற்றவெளியில் நாங்க குதிச்சு அப்படி வந்துட்டோம் அப்படியெல்லாம் நினைச்சுக்காங்க. சரி, அப்ப மனதின் மறுமுனை தெய்வம்னு வருதா? தெய்வம்னு வருதா பாருங்க. அப்ப இந்த 6வது அறிவு அப்படின்னு சொல்றோமே, 6வது அறிவு அதனுடைய ஒரு முனை சிற்றறிவு, மறுமுனை பேரறிவு அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதானே, பேரறிவு. அப்ப இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானங்களும் சிற்றறிவு தான். இப்ப அந்த சிற்றறிவுலேயே நாம என்ன பண்றோம்? அதை 2ஆ பிரிச்சு நம்ம உணர்ந்து விடும். எப்படி? அந்த சிற்றறிவு மயக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றறிவு, விழிப்பில் இருக்கக்கூடிய சிற்றறிவு. அவ்வளவுதான். விழிப்பில் இருக்கக்கூடிய சிற்றறிவு. இந்த விழிப்புணர்வுங்கிறது என்னன்னா, இந்த சிற்றறிவு தான். அந்த சிற்றறிவிலேயே துன்பத்துக்கான செயலை செய்யாமல் அப்படியே விழிப்போடு இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த விழிப்புணர்வுடன் கூடிய சிற்றறிவு. இதுதான் மகரிஷி முக்கால ஞானம் சொல்லுவார். விளைவை அறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்லுவார். அது பெரிய ஏதோ பேரறிவு. அந்த விளைவை அறிந்த விழிப்பு நிலையில இருந்தீங்கன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிடுறோம். நீங்க ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறது இது ஒரு ஞானம்தான். ஆனால் அந்த முழுமையான ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த அளவுக்கு ஞானத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் எத்தனை மனவள கலைஞர்கள்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? நாங்க இப்ப இதெல்லாம் வந்த பிறகுங்க, இதெல்லாம் புரிஞ்ச பிறகு, இப்ப தமிழானந்த யோகத்தில் நாங்க டெய்லி நாங்க இந்த தத்துவமெல்லாம் கேட்டு இந்த தவமெல்லாம் பண்ண பிறகு பெரிய துன்பமெல்லாம் பண்றது இல்லைங்க. அது அதெல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு மனசு இடம் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய துன்பமெல்லாம் பண்றது இல்லை, அதை நிறுத்தியிருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன துன்பமெல்லாம் நம்ம பண்றோம் பண்றோம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மாற்றம், அவள் இந்த அளவுக்கு மாறுவதற்குரிய ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதானே. அப்படியே நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு ஞானம் தான். இது ஒரு ஞானம் தான். அப்ப அந்த அளவுக்கு நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறோம்னா விழிப்பு நிலை. அவ்வளவுதான், விழிப்பு நிலை. இதுவும் சிற்றறிவு தான். சிற்றறிவு தான். சிற்றறிவே விழிப்பு நிலையில் இருந்தால் அது துன்பத்துக்கான காரணத்தை செய்யாது. இன்னும் கொஞ்சம் விழிப்பு நிலை கூடிச்சுன்னு சொன்னா துன்பம் போக்குவதற்குரிய செயலை செய்யும். சரி, விழிப்பு நிலை இல்லாமல் மயக்க நிலையில் இருந்தால் துன்பத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்யும். அப்ப இந்த சிற்றறிவு நம்ம மயக்கத்தில் இல்லாமல் விழிப்பில் இருப்பதற்கு முதலில் நாம் மாற்றம் அடைவதற்காகத்தான் நாம இப்ப இதெல்லாமே கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
தவம் செய்து கொண்டிருக்கிறோம், தத்துவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருக்கு. அப்படி விழிப்பு நிலையில் இருந்தாலும் கடைசியில அதுவும் குப்பைதான் என்பதை உணரும் நிலை கடைசி நிலை. ஆக இப்போ அந்த ஞானம் என்பது மகரிஷி அவர்கள் இந்த ஞானம் என்பதற்கு ஒரு சின்ன கவி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கவியை நம்ம ஒவ்வொரு வரியா புரிஞ்சுக்குவோம். அறிவு அறிவுக்கு அடிமையாவது பக்தின்னு எழுதுறாரு. இப்போ அறிவு அறிவுக்கு அடிமையாவதா? எப்படி எப்படி அறிவு அறிவுக்கு அடிமையாகிறது? இது என்னது? அப்ப எது அறிவு? அப்ப அடிமைப்படுத்துற அறிவு எது? அடிமை ஆகிற அறிவு எது? குழப்பம் வருதா? வருது, வருது. இந்த இடத்துலதான் நாம என்ன பண்றோம்? இந்த புற அறிவு, புற அறிவு, அறிவு அறிவுக்கு அடிமையாவது பக்தி. சரி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். சரி. அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு அவர் ஒரு கவி எழுதுறார். இப்ப இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு அறிவா போடுறாரு பாருங்க. அறிவு அறிவுக்கு அடிமையாவது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அதுல ரெண்டு ரெண்டா சொல்லும் போது ஒன்று பேரறிவு, ஒன்று சிற்றறிவாக நம்ம பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு அது புரியும். இல்லாட்டி என்ன இங்கேயும் அறிவு அங்கேயும் அறிவு, அறிவை அறிவால் அறியறதுன்னா இருக்கிறது ஒரே அறிவு தானே. நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா அந்த அறிவு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த தெளிவு ஞானம் நமக்கு வேணும். அது சிற்றறிவு, பேரறிவு. அந்த சிற்றறிவிலேயே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? மயக்க நிலை அறிவு, விழிப்பு நிலை அறிவு. அப்ப இந்த அறிவு அறிவுக்கு அடிமையாவதுங்கிறத முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அறிவும் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அறிவையும் முதல்ல கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேரறிவு, சிற்றறிவு அப்படிங்கிற நிலைக்கு அப்புறம் போகணும். ஆரம்பத்துல நாம விழிப்பு நிலை அறிவு, மயக்க நிலை அறிவு, இந்த ரெண்டையும் வச்சுட்டு விழிப்பு நிலைக்கு வர்றது அப்படிங்கறதுதான் நம்ம முதல் முயற்சி. அப்புறம் பேரறிவு, சிற்றறிவுன்னு போறதுக்கு நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. எப்ப? இந்த ஞானத்தின் பாதைக்கு வந்த பிறகுதான் நம்ம அது போக முடியும். இப்ப நம்ம நிலைமை என்ன இருக்குன்னா, விழிப்பு நிலை அறிவுக்கும் மயக்க நிலை அறிவையும் புரிந்து கொண்டு விழிப்பு நிலை இருக்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவம், இந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானத்திலிருந்து முழுமை ஞானத்தை நோக்கிய பயணத்தில் அனைவரும் பயணிப்போம். அனைவரும் நன்கு உணர்ந்து இந்த பயணத்தோடு இணைந்து வாருங்கள். அனைவரையும் வாழ்க்கை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.